அடுத்தது லெட்டர்ஸ் ஆஃப் என்கொயரி. லெட்டர்ஸ் ஆஃப் என்கொயரி அப்படின்னு சொன்னா நீங்க என்கொயரி லெட்டர் எழுத போறீங்க. அதுல வந்து இம்பார்ட்டன்ட் பிசினஸ் லெட்டர். லெட்டர் ஆஃப் என்கொயரி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் பிசினஸ் லெட்டர். பிசினஸ் லெட்டர்ல என்கொயரி லெட்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. தீஸ் லெட்டர்ஸ் ஆர் ரிட்டன் டு கேதர் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் வேரியஸ் சோர்ஸ் அபவுட் people seeking jobs, price or service and products. இந்த இதுலலாம் வந்து நம்ம letter of enquiry எழுதுறோம். சரியா? They help receiver decide whether they should give jobs and promotions. இதெல்லாம் இருக்குதா? அடுத்தது grant credits and enter into the contacts. They may also be written to the third parties asking for information. Third parties the information கேக்குறதுக்காக about jobs, about the organization, wishing to build a business relationship. அந்த பிசினஸ் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றதுக்காக நமக்கு இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. சரியா? லெட்டர் ஃபார் என்கொயரி என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா, கிவ் எ பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் அபவுட் யுவர் செல்ஃப் வித் த நேம் ஆஃப் யுவர் ஆர்கனைசேஷன். உங்களை வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ணிக்கணும். அப்புறம் நேம் ஆஃப் யுவர் ஆர்கனைசேஷன் எழுதணும். அப்போ டீடைல்ஸ் அபவுட் த சப்ஜெக்ட் ஆஃப் என்கொயரி, எதை பத்தி நம்ம என்கொயரி பண்றதுக்காக அந்த ஆஃபீஸ்க்கு நம்ம லெட்டர் எழுதிருக்கோம்னு சொல்லுவோம். Present queries in bullet points if you require a lot of information. bullet points போட்டு நம்ம எழுதணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு. Mention the deadline by when you require the information. என்ன இன்ஃபர்மேஷன் கேட்கறேன்ட்டு அதையும் வந்து அண்டர்லைன் பண்ணு. இங்க ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நேம், அந்த அட்ரஸ், அடுத்து யாருக்கு அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் சப்ஜெக்ட், என்கொயரி எதுக்காக யாரு என்கொயரி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மென்ஷன் அந்த பாடி ஆஃப் த மெசேஜ் இருக்கு. கைண்ட்லி ப்ரொவைடர்ஸ் இந்த டீடைல்ஸ் அந்த புல்லட் பாயிண்ட்ஸ், இந்த சைட்ல பிளாக் கலர்ல பாயிண்ட்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்களா, இதுதான் புல்லட் பாயிண்ட்ஸ். இந்த புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டு நம்ம எதுக்காக அந்த லெட்டர் எழுதிருக்கோம், அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எதுக்காக என்கொயரி பண்றோம் அப்படின்றத அந்த டீடைல்ஸ் எழுதியிருக்கணும். அடுத்தது தேங்க்ஸ் அண்ட் ரெகார்ட்ஸ், அப்புறம் அட்ரஸ். சரி, அட்ரஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த எழுதி முடிக்கணும். இதுதான் லெட்டர்ஸ் ஃபார் என்கொயரி. அடுத்தது வந்து ஆர்டர் லெட்டர்ஸ். ஆர்டர் லெட்டர்ஸ் வந்து என்னது அப்படின்னா, இஸ் ரிட்டன் பை அ பையர் டு த செல்லர். அந்த நான் வாங்க போறேன் அப்படின்னா செல்லருக்கு லெட்டர் எழுதணும். டு டெலிவர் குட்ஸ், என்னெல்லாம் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி டெலிவர் குட்ஸ்க்கு. அது எப்படி அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் த ப்ராடக்ட், நேம் ஆஃப் பிராண்ட், யூனிட் பிரைஸ், குவான்டிட்டி, அதர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், இது எல்லாமே வந்து அந்த லெட்டர்ல இருக்கணும். சரியா? Information related to delivery, desired receipt date, desired delivery location, mode of delivery. எப்படி வருது, நம்ம இப்போ வந்து ஏதாவது ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம போன்லயே இப்போ ஆர்டர் பண்ணா அது எல்லாமே எங்க இருந்து வருது, எந்த இடத்துல, டேட் எல்லாமே நமக்கு தெரியும். அப்படிதானே? இப்பவுமே நம்ம வந்து அமேசான்ல ஆர்டர் பண்றோம் அப்படின்னா நம்ம அதை ஆர்டர் பண்ணிக்கிறோம். அப்புறம் எந்த டேட்ல ஆர்டர் பண்ணியிருக்கோம் நம்ம பார்க்கோம். அப்புறம் என்னைக்கு டெலிவரி ஆகுது, எந்த மோட்ல அது டெலிவரி ஆகுது நம்ம எல்லாமே கேட்கும். சரி, அந்த மாதிரி தான் இந்த டெலிவரி இந்த லெட்டர்லயும் இருக்கும். சரியா? இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு பேமெண்ட், மோட் ஆஃப் பேமெண்ட், எப்படி பேமெண்ட், கேஷா செக்கான்னு கேட்கும். அடுத்தது பேமெண்ட் டேட், அது என்னைக்கு கொடுக்குறீங்க. சரி, எந்த மாதிரி வந்து நம்ம அந்த ஆர்டர் லெட்டர் பார்த்துக்கணும். இந்த கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. பாஸ்கெட் பில் ஆர்டர் பண்ணதுக்கு ஐட்டம், குவான்டிட்டி, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இந்த இதில் மாதிரி நம்ம எழுதிக்கணும். எழுதிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆர்டர் பண்றவங்களுக்கும் உங்களுக்கு ஈஸியா அவங்க ஆர்டர் பண்ணிப்பாங்க. அடுத்து லெட்டர்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட். கம்ப்ளைண்ட் லெட்டர் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. இந்த பிசினஸ் வேர்ல்ட் where selling and providing service to fulfill needs of customers plays an important role. நம்ம வந்து இந்த உலகத்துல வந்து நம்ம எல்லாத்தையும் பர்ஃபெக்டா கொடுக்க நம்ம சொல்ல முடியாது. எல்லாத்துலயுமே வந்து ஒரு இது இருக்கும், ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். நம்ம இப்போ வந்து அமேசான்ல ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அந்த ப்ராடக்ட் நமக்கு ரிட்டர்ன் வரும்போது அது டேமேஜ் ஆயிருந்ததுன்னா உடனே நம்ம என்ன பண்றோம், கம்ப்ளைண்ட் பண்றோம், இந்த இது சரியில்லை அப்படின்னு சொன்னோம். அப்போ அவங்க வந்து மாத்தி தருவாங்க. அதே மாதிரி தான் அந்த நம்ம லெட்டர் எழுதி அவங்க வந்து என்னதுக்காகன்ட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி நம்ம இங்க லெட்டர் எழுதி அனுப்புறோம். சரி, ஆபீஸ்ல இருக்கும்போது நம்ம லெட்டர் தான் எழுதி அனுப்ப முடியும். A letter of complaint letter enables us to notify an individual, company or business that we are dissatisfied with the product purchased or the service received from them. A complaint letter can be written in individual capacity or on behalf of the company. Writing a complaint letter is an effective and professional way to get the problem resolved. கம்ப்ளைண்ட் லெட்டர் வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகுறதுக்காக நம்ம அந்த லெட்டர் அனுப்பி அவங்களுக்கு அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி கொடுக்குறோம். சரியா?
while writing a letter of complaint you should எதெல்லாம் நீங்க கவனிக்க அப்படின்னா give a clear and detailed description of the problem you are facing and what you want done. அதாவது என்ன ப்ராப்ளம் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க அதை கிளியரா எழுதிக்கணும். அப்புறம் அது என்ன பண்ணணும்ன்றது நீங்க எழுதணும். சரியா? இன்க்ளூட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து ரொம்ப யூ பிளேஸ் த ஆர்டர், என்னைக்கு அந்த ஆர்டர் நீங்க பண்ணீங்க, எப்போ பர்ச்சேஸ் பண்ணீங்க, அதுல என்ன இருந்தது, என்ன எப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து கரெக்டா அதுல மென்ஷன் பண்ணிருக்கணும். Give details of what action you have taken up till now to solve the problems and what you plan to do if the problem is resolved. எல்லாமே வந்து நம்ம அந்த ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா, ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா அப்படின்றத பார்க்கணும். ஆஸ்க் ஃபார் எ ரெஸ்பான்ஸ், கிவ் த செல்லர் எ ரீசனபிள் டைம் லிமிட். அதாவது கொடுத்த உடனே கம்ப்ளைண்ட் வந்து எடுத்துருவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், கொடுத்த உடனே எடுத்துருவாங்க அப்படின்றது அவங்க வந்து அதை தீர விசாரிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அந்த எடுத்து நமக்கு வந்து ஆன்சர் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஆஃபீஸ்லயும் அந்த கம்ப்ளைண்ட் வந்து இப்ப நம்ம அந்த ப்ராடக்ட் வந்து நல்லாவே இல்லை அப்படின்ட்டு இப்படி சொல்லக்கூடாது. யூ ஹாவ் டு செக் யூர் ப்ராடக்ட். நீங்க உங்க ப்ராடக்ட் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, அது வந்து எங்களுக்கு வந்து இப்படி டேமேஜ் ஆகி வந்திருக்கு, நீங்க கொஞ்சம் அதை வந்து மாத்திட்டாங்க. அது வந்து பொலைட்டா சொல்றது எவ்வளவு பொலைட்டா இருக்கோ அந்த மாதிரி நீங்க சொல்லி அந்த ரீசனபிளா சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கணும். சரியா? Attach a copy of any supporting documents such as a receipt or invoice. ஏதாவது receipt, invoice இதை வச்சிருந்தீங்கன்னா அதையும் அட்டாச் பண்ணிருக்கணும். Never make personal allegations. Avoid discussing any other concerns besides the complaint issue. அதாவது அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கிற முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அமைதியா இருக்கணும். வேற எந்த இஷ்யூஸும் கொடுக்க கூடாது. இந்த இங்க சாம்பிள் லெட்டர், கம்ப்ளைண்ட் லெட்டர் சாம்பிள் கொடுத்துருக்காங்க, இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? எப்படி லெட்டர் எழுதணும் அப்படின்னு சொல்லி. அடுத்தது ரிப்ளை லெட்டர் நம்ம இப்ப எழுத தெரிஞ்சிருக்கணும். கம்ப்ளைண்ட்டுக்கு இப்ப நான் கம்ப்ளைண்ட் உங்ககிட்ட கொடுத்துருவேன், நீங்க அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துட்டீங்கன்னா அதுக்குன்னு ரிப்ளை லெட்டர் எனக்கு கொடுக்கணும். அந்த லெட்டர் எப்படி எழுதலாம் நீங்க பாருங்க. The way of firm business response to complaints and unhappy customers affects its reputation more than most other things. Customer service has always been an important part of developing brand loyalty. சரியா? நம்ம வந்து கஸ்டமர் சர்வீஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இந்த ரிப்ளை லெட்டர் வந்து கண்டிப்பா நல்லா கொடுக்கணும். With the increasing competition in the market, it is becoming ever more. நம்ம வந்து இப்போ வந்து மார்க்கெட் வந்து வெரி காம்படிஷன் மார்க்கெட். சரியா? அப்போ நம்ம வந்து அந்த கம்ப்ளைண்ட் இல்லாத அளவுக்கு நம்மளோட ப்ராடக்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணணும். While responding to complaints made by the customers, it is important that you எப்படின்னா address clearly and specifically the problems and issues brought up by the customer. Acknowledgist, apologist, அதுக்கு வந்து நம்ம apologist கொடுக்கணும் எண்டில். Explain to the customer exactly what you plan to do or may have already done to resolve the problem. Assure the customer that he will never experience such problems in the future and propose. இதே மாதிரி ஃபியூச்சர்ல வராம நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ரிப்ளை கொடுக்கணும். Customers do not accept vague response to their complaints. You may even lose clients or customers. இல்லைன்னா உங்களுக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் ஒழுங்கா கொடுக்கல அப்படின்னா நீங்க கஸ்டமர்ஸ் லாஸ் ஆயிரும், உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபெயிலியர் ஆயிரும் அந்த ப்ராடக்ட், அப்புறம் உங்க கம்பெனியே லாஸ்ல போக ஆரம்பிச்சு. ஸோ ரிப்ளை லெட்டர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் தட். ஓகே. Feel that the complaints are being brushed off. Therefore, it is of the extreme importance that you are very specific and clear while responding to the letters of complaint. கம்ப்ளைண்ட் லெட்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ரிப்ளை பண்றது. இந்த இதுல சாம்பிள் லெட்டர் கொடுத்துருக்காங்க, எப்படி கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதியிருக்காங்க அப்படின்னு. இதையும் நீங்க வந்து ரீட் பண்ணி புக் வச்சிருந்தீங்க அப்படின்னா புக்ல ரீட் பண்ணி பாருங்க எப்படி கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அடுத்தது ப்ரொமோஷன் லெட்டர். எனக்கு ஆஃபீஸ்ல நீங்க நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க, ப்ரமோஷன் கொடுப்பாங்க. அப்போ ப்ரமோஷன் லெட்டர் வந்து மேனேஜர் வந்து உங்களுக்கு கொடுக்கணும். அப்போ அது எப்படி எழுதணும் அப்படின்னா, ப்ரமோஷன் கண்டென்ட் ரெஃபர்ஸ் டு த லெட்டர்ஸ் ரிட்டன் டு கஸ்டமர் பிரைமரிலி டு அப்ரைஸ் தம் ஆஃப் சம் நியூ டெவலப்மெண்ட். உங்களை வந்து என்கரேஜ் பண்றதுக்காக அவங்க வந்து என்ன கொடுக்காங்க, ப்ரமோஷன் கொடுக்காங்க. லைக் ஓப்பனிங் ஆஃப் எ நியூ பிரான்ச், ஆஃபர்ஸ் அண்ட் டீல்ஸ் எக்ஸ்டெண்டட் பை தம் ஆர் நியூ ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள். அதாவது இங்க நீங்க வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரா ஒர்க் பண்றீங்க, அடுத்தது உங்களுக்கு மேனேஜரா போஸ்டிங் கொடுக்குறாங்க, அது வந்து ப்ரமோஷன் தான். அது வந்து இங்க இல்லாம அடுத்ததுலயும் உங்களுக்கு கொடுக்கலாம். வேற நியூ பிரான்ச்சஸ் ஓபன் பண்ற இடத்துல உங்களுக்கு மேனேஜர் போஸ்டிங் கொடுக்கலாம். சோ இந்த மாதிரி தான் ப்ரமோஷன் கொடுப்பாங்க. சரி, they may even use to inform customers of a new scheme or upgrade graduation
from a normal to a privileged category or to the offer promotion discounts. How to write promotional content? Adhere to business English. Avoid fancy jargon. Fancy jargon avoid பண்ணணும். Text should be to the point and discuss only the promotions பத்தி மட்டும்தான் இருக்கணும். Personal topics should not be included. Personal அவரை பத்தி எதுவுமே சொல்லக்கூடாது. Subject should not be clear and precise. கிளியராகவும் இருக்கணும், ப்ரிசைஸாகவும் இருக்கணும். சாம்பிள் ப்ரொமோஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்க. இதையும் உங்கள் புக்கை பார்த்து படிச்சுக்கோங்க. சரி, அந்த சாம்பிள் லெட்டரையும் ரீட் பண்ணிக்கோங்க. அதாவது நமக்கு எக்ஸாமில் எந்த மாதிரி லெட்டர் கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. எல்லா மாடல்லையும் நம்ம ஒரு லெட்டர் கண்டிப்பாக படிச்சது. அதாவது எப்படி மெமரைஸ் பண்ணக்கூடாது, எப்படி அவங்க அந்த ஃபார்மேட்டில் எழுதியிருக்காங்க அப்படின்றது நம்ம கண்டிப்பாக படிச்சு ஆகும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் தட். உங்களுக்கு வந்து அது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். சரி, அதனால நீங்கள் எல்லா லெட்டரையும் வந்து தரவாக ஒரு தடவை எப்படி எழுதணுன்ட்டு நீங்க எழுதி பார்த்தா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும், எக்ஸாம்ல எல்லா லெட்டருக்கும் ஆன்சர் பண்ண முடியும். எந்த மாடல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுத்தாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். சரியா? அடுத்தது சேல்ஸ் லெட்டர். சேல்ஸ் லெட்டர்னா என்ன அப்படின்னு சொன்னா, சேல்ஸ் லெட்டர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் மீன்ஸ் ஆஃப் பிசினஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ஆர் ரிட்டன் டு பப்ளிஷ் அண்ட் அல்டிமேட்லி செல் ஏ ப்ராடக்ட் ஆர் ஏ சர்வீஸ் டு த கஸ்டமர்ஸ். பெனிஃபிட்ஸ் ஆஃப் சேல்ஸ் லெட்டர்ஸ். பெனிஃபிட்ஸ் என்ன, சேல்ஸ் பிஸ்னஸ் லெட்டர்ஸ்ல என்ன சேல்ஸ் இருக்கு, என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு சேல்ஸ் லெட்டர்ல எழுதுறதுக்கு? ஹெல்ப் இன் சேல்ஸ் ப்ரொமோஷன், நமக்கு நல்லா நிறைய சேல்ஸ் ஆகிறதுக்கு கிடைக்கும். ஹெல்ப் இன் ப்ரெசென்டிங் இன்ட்ரோடக்டரி ஆஃபர் நமக்கு இருக்கு. ஸ்ட்ரென்தன் பிஸ்னஸ், உங்களோட பிஸ்னஸ் வந்து நல்லா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கும் பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கு இருக்கு. ஹைலைட்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ஹைலைட்ஸ் பண்ணிக்கலாம். மேக் இட்ஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். சரி, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். டிப்ஸ் டு ரைட் சேல்ஸ் லெட்டர். Use formal language. Spoken English and slang should be avoided. Okay. Formal salutation must be formal. Use பண்ணணும். Content should be sales specific. Extra details information should not be included. அதெல்லாம் include பண்ணக்கூடாது. Personalized comments should not be included. Personally எதுவும் comments கொடுக்கக்கூடாது. Keep things short and crisp. ஷார்ட்டாகவும் ஸ்கிரிப்ட்ஸாகவும் இருக்கணும். சரியா? For a new product launch, mention its features, users, benefits. என்ன ப்ராடக்ட் நீங்கள் நியூவாக லான்ச் பண்ணுறீங்களோ அதை பற்றி ஃபீச்சர்ஸ் கொடுக்கணும், யூசர்ஸ் கொடுக்கணும், பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும். சரியா? அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Pay attention to the target audience. Each letter might need a different phrasing. சரியா? அந்த டார்கெட் ஆடியன்ஸ் டார்கெட் வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகும். இங்கே ஒரு சாம்பிள் லெட்டர் இருக்கு, சேல்ஸ் லெட்டர் பற்றி, அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, ரெக்கவரி லெட்டர். ரெக்கவரி லெட்டர்ஸ் ஆர் அட்ரஸ் டு த கஸ்டமர்ஸ் ஆர் கிளைண்ட்ஸ் ஃப்ரம் whom money needed to be collected for the goods or service provided to them. அதாவது நம்ம வந்து இப்போ ஒரு குட்ஸ் வந்து அங்க போய் கொடுக்க போறோம், அவங்ககிட்ட இருந்து நம்ம வந்து மணி கலெக்ட் பண்ணணும். அப்போ அவங்களுக்கு ஒரு லெட்டர் போய் சேர்ந்தாதான் அவங்க தருவாங்க, இல்லைன்னா தரமாட்டாங்க. சரி, அந்த மாதிரி ஒரு லெட்டர் இது. த இன்டென்ட் பிஹைண்ட் ரைட்டிங் சச் லெட்டர்ஸ் டு ரெக்கவர் மணி வித்தவுட் அனாயிங் ஆர் அலினேட்டிங் த கஸ்டமர்ஸ். அதாவது அவங்களவே எரிச்சல் விட்டாம, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காம நம்ம அந்த லெட்டர் போய் சேர்ந்தது அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா மணி தந்துருவாங்க. Such a letter will include details information regarding the amount of outstanding payment and the last date of the payment of the outstanding amount. எல்லாமே அந்த லெட்டர்ல அவங்க எழுதி ஏற்கனவே அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். It must also detail the legal action that could be taken in the event further delay or non-payment of dues. One must remember that the language used while writing recover letters must be polite. Polite ஆ தான் இருக்கணும் நம்மளோட recover letter. So as not to offend the customer and to ensure that future transactions with him are not adversely affected. அப்பதான் எந்த இது அஃபெக்ட் ஆகாம இருக்கும். Tips to write recovery letters. Use polite language as in a gentle reminder. சரியா? பொலைட் லாங்குவேஜா இருக்கணும். Accusatory or threatening language should be used only when things are beyond control. அந்த இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும், இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. State the reason for dispute, error, payback. State the legal action that could possibly be taken. Do not use official recovery letters to vent out personal enmity or hatred. Keep the language formal and business oriented.
ஃபார்மலா இருக்கவும் பிசினஸ் ஓரியன்டாவும் இருக்கணும். சரியா? ரெக்கவரி லெட்டர்ஸ்ல அப்போ வந்து பொலைட்டா இருக்கணும். நம்மளோடது எந்த எரர் இல்லாம டிஸ்டர்பன்ஸ், பீப்புளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கணும். அவங்க அதை வாசித்தோடனே நமக்கு எல்லாமே அந்த ஆக்ஷன் எடுக்க தர்ற மாதிரி இருக்கணும். சரியா? இங்க ஒரு சாம்பிள் ரெக்கவரி லெட்டர் இருக்கு, அதை பார்த்துக்கோங்க, பார்த்து ரீட் பண்ணுங்க, படிங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும். சரியா? இங்க சாம்பிள் லெட்டர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த சாம்பிள் லெட்டர்ஸையும் நிறைய படிச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்க புக்கை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ லெட்டர்னு சொன்னோடனே ரொம்ப வந்து திங்க் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து இந்த லெட்டர் ரைட்டிங்க்கு வந்து எவ்வளோ மார்க்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா 5 மார்க்ஸ் இருக்கும். ஆனால் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே நான் வந்து மார்க் டெஸ்ட் ஒரு கொஷின் பேப்பர் வந்து அனலைஸ் பண்ணியிருப்பேன். அந்த இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நிறைய லெட்டர் ரைட்டிங் அந்த கொஷின்ஸ்லாம் அனலைஸ் பண்ணியிருக்கும். அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஏதாவது மார்க் டெஸ்ட் கொஷின் பேப்பர் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதை அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். சரியா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.